1.1 10th Maths Chapter 1 4th sum பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், if A is equal to 5,6, B is equal to 4,5,6, C is equal to 5,6, show that A cross B equal to B cross B intersection C cross C இருக்குதா. ஸோ நம்ம எப்போவுமே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு பிரிச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ A cross A. அப்போ ஏயோட வேல்யூ 5,6 கிராஸ் 5,6 கிராஸ்னாலே தெரியும், பேர் பண்ணி எழுத போகிறோம். 5,6 5,5 5,6 6,5 6,6. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? RHS ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரே வேல்யூ தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு RHSன்னு சொல்லுவோம். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. அதான் எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு இருக்க ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராக்கெட் பண்ணுவோம். இப்போ B cross Bனா Bயோட வேல்யூ 4,5,6 கிராஸ் 4,5,6. பேர் பண்ணிடுங்களா? 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் இது. நெக்ஸ்ட்டு 6,4 6,5 6,6. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு C cross C செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது அதுதான். சியோட வேல்யூ 5,6,7 கிராஸ் 5,6,7. ஸோ இப்போ நீங்கள் பேர் பண்ண எழுதுங்களா? ஆர்டர் டெஸ்ட்டில் 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன் என்ன சொன்னேன்? சேமாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்டர்செக்ஷனை ஒரே மாதிரி பிளேஸ் மாறி இருக்கலாமா வேல்யூஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்கும். சேம் பிளேஸில் தான் வேல்யூ இருக்கும். 5,5 5,5 அது சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,6 5,6 6,5 இருக்குது. அதனால் நான் இதை எடுத்து எழுதிக்கணும். ரெண்டும் ஒரே நம்ம தானே பிளேஸ் தானே மாறிட்டேன். 56 65 நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான். ஸோ 5,6 5,6 இருக்கிறதுனால சேம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 6,5 இதுலேயே இருக்குது இதுலேயே இருக்குது, ரெண்டு டேர்ம். அதனால் நெக்ஸ்ட்டு 6,6 6, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு LHS வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் இருக்க வேல்யூ ஈக்குவேஷன் 2ல் இருக்க வேல்யூ சேமாக இருக்கா பாருங்கள். ஒன்று மிஸ் ஆனாலும் நாட் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஆனால் 4 வேல்யூஸ் இருக்குது, 4மே இதுலேயே இருக்குது. அப்போ LHS ஈக்குவல் டு RHS, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனு. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஷோ தட்டு டு ப்ரூவ் தட்டு எல்லாம் கேட்டால் என்ஸ் வெரிஃபை பண்ணால் எழுதும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து கட் பண்ணாமல் முழுசாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கொடுப்பாங்க. இப்போத்துலேருந்து நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம எக்ஸாம் டைமில் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடலாம். இல்லைனா இப்போ நான் நார்மலாக எழுதுகிறேன், எக்ஸாமில் போய் கரெக்டாக எழுதுகிறேன்னா நம்மளுக்கு அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போத்துலேருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th சம்ம பாருங்கள். கிவன் A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5. So check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. ட்ரூவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எஸ் இட் இஸ் ட்ரூன்னு எழுதலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி ட்ரூ தட்டு ப்ரூவ் தட்டுலாம் கேட்டாவே நம்ம LHS RHSன்னு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிறது LHS, ஈக்குவலுக்கு அப்புறமா இருக்கிறது RHS. ஸோ பாருங்கள், A intersection C B intersection Dன்னு கொடுத்துருவாங்க. கொஷின்லேயே 4 வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ A இன்டர்செக்ஷன்னா ஏயோட வேல்யூ 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3, 4. நீங்கள் வந்து கவனமாக கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூஸும் எடுத்து எழுதணும். அதை மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகும் எக்ஸாம்பிள். சரி பாருங்கள், இதில் இன்டர்செக்ஷனால என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சேமாக இருக்குது. எந்த நம்பர் மாதிரி ரெண்டுலேயும் சேமாக இருக்குது? 3 மட்டும்தான். அப்போ 3. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் D. ஸோ பாருங்கள், பியோட வேல்யூ 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 1, 3. இதில் எந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது? 3, 5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கிராஸ்னால் நம்ம பார்த்து எழுதிடலாம். ஸோ பாருங்கள், A இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3 கிராஸ் B இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சது 3, 5. இப்போ பேர் பண்ணலாமா? 3, 3 3, 5 ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்குன்னா ரெண்டு பேர்ஸ் தான் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகலாமா? ரைட் ஹேண்ட் சைடு A cross B இன்டர்செக்ஷன் C cross D. சூப்பர். A cross B ஃபஸ்ட்டு எழுதாமா? ஏயோட வேல்யூ கிராஸ் பியோட வேல்யூ கிராஸ்னு 3 1, 2 1, 3 1, 5 2, 3 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5. ஸோ அந்த வேல்யூஸ் 9 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் C cross D. சியோட வேல்யூ 3, 4 கிராஸ் டியோட வேல்யூ 1, 3, 5. சேம் பேர் பண்ணி எழுதுங்க. 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 4, 5. ஸோ இந்த மொத்த செட்டு எழுதியாச்சு.
இது ரெண்டுத்துக்கும் என்னமா கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இன்டர்செக்ஷன்னா இந்த 2 வேல்யூஸும் பாருங்கள், எடுத்து எழுதலாம் மிஸ், இன்னொரு டைம் உங்கள் விருப்பமாக எழுதிக்கலாம். ஸோ இது டேரெக்டாக நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், எதுவுமே சேமாக இல்லை. அப்போ 3,3 சேமாக இருக்குது, அதனால் நெக்ஸ்ட்டு 3,5 சேமாக இருக்குது, அதனால் இது செகண்ட் இக்குவேஷன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இக்குவேஷன்லேயே 3,3 3,5 இந்த 2 எலமெண்ட் தான் இருக்குது, இதுலேயும் இது 2 மட்டும் தான் இருக்குது சேம். அப்போ LHS = RHS, 1 is equal to 2. அப்போ A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஏன் ட்ரூ? அவங்க என்ன கேட்டாங்க, இஸ் ட்ரூவா, உண்மையா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.